வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வீடு மற்றும் அடுக்குமாடி கட்டுவோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு மணிசங்கர், தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு எஸ் யுவராஜ், பொதுப்பணித்துறையின் ஓய்வு பெற்ற உதவி செயற்பொறியாளர் திரு திருநாவுக்கரசு, இவர்களோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் செயற்பாட்டாளர் திரு முகிலன். வணக்கம். மணல் தட்டுப்பாடு, மணல் குவாரிகள் மூடல், இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நான் மணிசங்கர் சார்கிட்ட கேட்கறது, இன்றைக்கி 38 குவாரிகளில் 10 குவாரிகள் தான் செயல்படுது. இதனால் மணல் தட்டுப்பாடு, மணல் எடுப்பதுக்கு தடை விதித்திருக்கு அப்படின்ற விஷயம். இதனால் கட்டுமான தொழில் பாதிப்பு, அது சார்ந்த தொழிலாளர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு செய்திகள் தரப்படுகின்றன. ஏன் இந்த திடீர்னு இந்த பாதிப்பு வந்திருக்கு? சரி, இது கிட்டத்தட்ட முதல்ல 45 ரூபா சேஃப்டி வித்துட்டு இருந்துச்சு மணல். ஆக்சுவலாக காஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு. நாங்கள் யூஸ்வலாக வெயில் காலத்தில் அவ்வளோவா மணல் விலை ஏறாது, மழை காலத்தில் தான் கொஞ்சம் கிடைக்கிறது இல்லை, ஆற்றுல தண்ணி ஓடுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இது கவர்மெண்ட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதால இவங்க கொஞ்சம் லேட்டாக இன்னும் டெண்டர் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறாங்க, அதனால் மணல் விலை கொஞ்சம் ஏறும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ ரொம்ப அப்நார்மல். அதாவது இப்போ திருச்சி மண்ணா 110 ரூபா ஆகுது, இப்போ விழுப்புரத்துலேருந்து வர மண்ணா 95 ரூபா கிட்ட ஆகுது சிஎஃப்டிஏ. அந்த அளவுக்கு கொடுத்து வாங்கினாலும் இப்போ ஒரு 4 லட்சம் தொழிலாளர் மேலே வேலை இழந்துட்டாங்க. ரெண்டாவது இன்றைக்கி அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நீங்கள் 1850 ரூபா நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோன்னா, இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இதனால் எங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா மேலே சதுரடி ஏறிடும் போல இருக்குது. ஏற்கனவே கமிட் பண்ண ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் விலை ஏறினா என்ன பண்ணுறது. ரெண்டாவது ஏற்கனவே இப்போ கொஞ்சம் வேலை குறைச்சிட்டோம் இந்த மணல் வேலையால், அதனால் டைம் டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் தெரியல. நாங்களும் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம், ஒன்றும் அவங்ககிட்ட ஆக்ஷன் இல்லை. நீதிமன்ற தடை இது காரணமா, அல்லது தேசிய பசுமை தீர்ப்பாயம் குறுக்கீடு காரணமா, பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடைய அவங்க கையாண்டதில் உள்ள சிக்கலா, இல்லை கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டது சிக்கலா? இதில் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே ரெகுலர் சிஸ்டம் சார், அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் தப்பு பண்ணுறது சகஜன்றீங்க. அது ஆண்டாண்டு காலமாக நடக்குது, கிட்டத்தட்ட 30 வருஷ காலமாக இது தொடர்றதுலாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த சப்ஜெக்டே போகக்கூடாது. அஃபீஷியல்ஸ்லாம் இது ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் 1 by 1 அவங்களுக்குள்ள ஒரு இதில் இருக்கும், அதனால் அந்த சப்ஜெக்டை எடுக்கக்கூடாது. இப்போ எடுத்துக்கிறதுனா மணல் விலை காரணம் என்னென்னா, அரசாங்கத்தை சேர்ந்த நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுக்காமல் இருக்கலாம், பொதுவாக எல்லாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல சார், இதுதான் காலத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயம் அதை எடுத்தே ஆகணும். பொதுப்பணித்துறை அரசு மணல் விடாது, அரசு அதிகாரிங்க அங்கே இல்லாத பற்றி நம்ம பேசி ஆகணும். இன்னைக்கு பேசலாம். அரசாங்கம் மணலை விட மாட்டேன்து, அதுக்குள்ள என்ன பின்னால என்ன மணல் அள்ள விட மாட்டேங்குதா? இல்லை சார், கோயில மணலை தனியார்கிட்ட கொடுக்க மாட்டேங்குதா? எது விட மாட்டேங்குதுன்னு சொல்றது பொருள்? ஆக்சுவலாக மணல் டெண்டர் எடுக்கிறதுல இப்போ யூஸ்வலாக டெண்டர் ஒரு 7 இடத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அன்ஆத்தரைஸ்டாக ஒரு 5 இடம் ஓடும். ஆத்து மணலை அதிகாரபூர்வமாக இல்லாமல் யார் வேணா அள்ளிட்டு போகலாமா? இல்லை, யார் எடுத்தானோ அவன் தான் அன்ஆத்தரைஸ்டாக எடுப்பான் இன்னொரு இடத்துல. எப்படி சார் அதிகாரபூர்வமாக எடுத்தவங்களே அதிகாரபூர்வம் இல்லாமல் இன்னொரு சார், இப்போ இந்த பெல்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 கிலோமீட்டர் எனக்கு பர்மிட்னா, நான் ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம் மணல். ஆனால் பர்மிட், இந்த பர்மிட் தான் அந்த கணக்கில் காட்டிட்டு இருப்போம். பொதுப்பணித்துறை அதெல்லாம் கண்டுக்காது. பொதுப்பணித்துறையில் எல்லா துறையுமே கண்டுக்காது. ஆக்சுவலாகவே எந்த வண்டியில் சார் பர்மிட் இருக்குது? பர்மிட் லாரி வாசல் ஒரு கேட் பாஸு கூட பாஸ் ஓட்டுறோம் கண்ணாடியில், வண்டி பர்மிட் பாஸ்போர்ட்டை ஒட்டி வருது, எந்த வண்டியில் வருது? எந்த வண்டியிலும் கிடையாது. எங்களுக்கே கொடுக்குறது இல்லையா, பர்மிட்டே எங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்களே, காசு கொடுத்தா மணல் ஏறி வச்சுட்டு. உங்கள் கோரிக்கை இதில் என்ன இப்போ? சார், எங்களோட கோரிக்கை ஒன்று, அரசாங்கம் மணல் தாங்களே சொந்தமாக எடுத்து வச்சுக்கணும், யாருக்கும் டெண்டரே கொடுக்க வேண்டாம். இல்லை, அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தினுடைய குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு சொந்தமான குவாரி மணலை அள்ளி போடுற அந்த எந்திரங்கள் மட்டும்தான் வச்சிருந்து அதை அள்ளி கையெடுத்து மணல்லேருந்து எடுத்து லாரியில் போடுற வேலையை மட்டும்தான் ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுக்குறோன்றாங்க. மற்றதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், மணல் விற்பனையை அரசு தான் நடத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆனால் ரேட்டு எங்கே சார் வருது? 5000 ஒரு சின்ன வண்டிக்கு 5300 ரூபா 1400 வாங்குறாங்க. அது அரசாங்க கணக்கில் ஏறுது, அரசாங்க கணக்கில் ஏறல. 5400 ஒரு வண்டிக்கு எங்கே ஏறுது? ஆக்சுவலாக அள்ளி போடுறவனுக்கு 1000 2000 கொடுக்க முடியும், கிடையவே கிடையாது. ஒரு ஜேசிபி நம்மளே எடுத்துகிட்டு போனால் கூட வாடகை 1 மணி நேரத்துக்கு 600 ரூபா தான். ஆக்சுவலாக எப்படி எங்கே போகுது பணம் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. நாங்களும் கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நீ கேட்டால் மணல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க.
ரெண்டாவது இது எல்லாமே 1 by 1, அதாவது வந்து எடுத்துகிட்டு வர்றது யாருன்னு சொன்னீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருக்கவங்க இவங்க கிட்ட தான் டெண்டர் போகுது. அந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கவர் வந்து அண்ணா திரைசை தான் எடுக்கிறாரு, அண்ணா திரைசை தான் ஓடுது. இதில் கிராமங்களும் இப்போ சுற்றுச்சூழல் ஆர்வலர் இருக்கார், அவருக்கே நான் சொல்ல விரும்புறது என்னென்னா கிராமங்களே ஒத்துழைக்குது. திருட்டு மண் நடக்கிற இடத்த தடுக்கிறதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அவங்களே கோயிலுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டா சும்மா இருந்துடுறாங்க. இது மாதிரி வருஷம் வருஷம் நடக்குது. இது எவ்வளோ காலமாக நடக்குது. எங்களாலே நாங்களும் வந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா அரசாங்கம் வந்து மணல் மொத்தமாக கொள்முதல் எடுத்துக்குது இல்லையா, எங்களை மாதிரி பிளானிங் பெர்மிஷன் எங்கள் கிட்ட கொடுக்கும்போது எங்களுக்கு பர்மிட் கொடுத்துடலாமே. இப்போ ஆந்திராவில் கொடுக்குறாங்கல்ல, அது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போய் நீங்களே மணல் எடுத்துக்கன்னு பர்மிஷன் தரலாம். ஆமாம், இல்லை பர்மிட் சார், எனக்கு என்ன கட்டுமானத்துக்கு என்ன தேவைப்படுமோ அந்த மணல் எனக்கு பர்மிட்டாக கொடுத்துட்டா நான் போய் எடுத்துக்க போகிறேன்ல. சரி முகிலன், என்ன நடக்குது? நீங்கள் மகிழ்ச்சி அடையணுமே. அதாவது மணல் அள்ளுவதை அரசு ஊக்குவிக்கிறது, கட்டுப்பாடு இல்லாமல் அள்ளுறாங்க, வெளிமாநிலத்துக்கு அள்ளிட்டு போகிறாங்க, தங்கு தடையில்லாமல் பட்ட பகலில் ஒரு பகற்கொள்ளை மாதிரி இயற்கை வள கொள்ளை நடக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கட்டுமான சங்கத்துக்காரங்க லாரி அதிபர்கள் புலம்புறாங்க, நிர்வாகம் ஏதோ வேலை செஞ்சிருக்கு போல் இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. நிர்வாகமெல்லாம் வேலை செய்யலைங்க. இது ஏன் நின்றுங்கிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்பு. குவாரி நேற்று வரைக்கும் இயங்கிட்டு இருந்தது, முந்தானத்து வரைக்கும் இயங்கிட்டு இருந்தது, 2 நாளாக இயங்குறது இல்லை. ஏன் இயங்காமல் நிற்குன்னு சொல்லி கலெக்டரை கூப்பிட்டு கேட்டாங்க. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இயங்காதது மாதிரி ஆயிடுச்சாங்க. மாத்து மணலை அள்ளி போடுற விஷயம், குவாரி இயங்குவது அப்படின்னா ஏதோ ஒரு தொழிற்சாலை இயங்கி அதுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை தெரியும். அதாவது ஒரு குவாரியில் வந்து 2 ஜேசிபி 2 பொக்லைன் இயந்திரங்களை வச்சு மணல் அள்ளலான்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வாங்கியிருக்காங்க. குறைந்தபட்சம் 15லேருந்து 20 பொக்லைன் இயங்கு. காலையில் 7லேருந்து 5 மணி வரைக்கும் தான் இயங்கோன்ட்டு விதி இருக்குது. 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு. அனுமதிக்கப்பட்ட எல்லையை கொடியை கட்டி அதுக்குள்ளே தான் அள்ளோன்ட்டு இருப்பாங்க. எல்லையாவது ஒன்றாவது கொடியே இருக்காது. சண்டை கட்டுற எங்களை மாதிரி போராட்டம் நடக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் எல்லையை ஒன்று குறித்து வச்சுக்கிட்டு எல்லையை விட்டு வெளியே அள்ளிட்டு இருப்பாங்க. கலெக்டரை கூப்பிட்டு பேசினோம்னா, சார் இப்படி மணல் வந்து இப்படி முறைகேடாக அள்ளிட்டு இருக்காங்க, இப்படி அதிகமான எந்திரங்கள் வச்சு அள்ளிட்டு இருக்காங்க, இப்படி குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி அள்ளிட்டு இருக்காங்கன்னா, முகிலன் இருங்கன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கலெக்டர் கூப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்லுவார்னா, அந்த வண்டியெல்லாம் போக சொல்லிட்டேங்க முகிலன் பார், போக சொல்லிட்டேன் பாரு. திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு அந்த வண்டி வந்துடும். ஒருத்தர் எத்தனை தடவை தான் பேச முடியும்? இப்படித்தான் வந்து முழுக்க இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அத்தனை மக்களும் நொந்து நூலாகி வயிறறிஞ்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான செயல். இது யார் தடுத்து நிறுத்துவது, இது எப்படி தடுப்பது என்று அத்தனை பேரும் மனிதாபிமான உணர்வு உள்ள இயற்கையை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு கதறுகின்ற ஒரு காட்சி ஆற்று மணல் கொள்ளை. இல்லை, டாஸ்மாக் எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறாங்க. பல பகுதிகளில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் டாஸ்மாக்கை வைக்காதீங்கன்னு மக்கள் புதுசாக வரும்போது தடுக்கிறாங்க. எங்கள் ஊரில் மணல் அல்லாதீங்கன்னு அப்படி ஒரு எழுச்சியும் போராட்டமும் வந்த மாதிரியே தெரியல. நிறையா வந்துருங்க. என்ன பிரச்சனைங்கன்னா, ஒன்று அதிகாரிகள் முழுக்க அவர்களோட, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவர்களோட, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் அவங்களோட. அவங்கன்றீங்களா? அவங்க யார்? மணல் கொள்ளை நடத்த, அதாவது வந்து இப்போ ஏற்கனவே மணல் வணிகமா கொள்ளையா? கொள்ளை. மணல் வணிகம் நான் சொல்லவே மாட்டேன். வணிகம்னு சொல்லி சொன்னால், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட குவாரி அரசு சொன்ன விதிப்படி 1 மீட்டர் ஆழத்தில் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும் நடந்திருந்தால் அது முறையான மணல் குவாரி. அப்படி எங்கேயுமே நடந்ததில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, கரூர் மாவட்டத்தில் வந்து கடம்பங்குறிச்சின்னு ஒரு குவாரிக்கு 600 மீட்டருக்கு 800 மீட்டர்னு சொல்லி ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தோட்டக்குறிச்சிங்கிற இடத்துல 400க்கு 600 கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. 2 கிலோமீட்டர் அகலத்திலையும் 20 அடி ஆழத்தில் பாறை மட்டம் களிமண் மட்டத்தை வரைக்கும் துளி கூட மிச்ச மீதி இல்லாமல் இந்த 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு மணல் அள்ளிட்டாங்க. இதை வந்து எங்கே போய் இதை போய் வணிகம் சொல்கிறது, மற்றதை சொல்கிறது? கொள்ளை. மணல் கொள்ளைகள் காலடி எடுத்து அந்த அதிகாரப்பூர்வமாக அரசின் குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா, அரசுதான் மணல் வணிகத்தை செய்கிறது, மணலை விற்பது அரசு, மணல் குவாரிகளை அரசு உடைமையாக்கிடுச்சு. அதை அள்ளி போடுவதற்கு எந்திரங்களை மட்டும் சிலருடைய உதவியை நாடி இருக்கு. அரசு விற்கிறது, அரசுக்கு தான் நீங்க பணம் செலுத்தி இவங்க வாங்குறாங்க அப்படின்னு தான் அதிகாரப்பூர்வமான குறிப்புகள் எல்லாத்தையும் அப்படித்தான் சொல்லுது. சட்டத்தை மீறுகின்ற அத்தனை பேரும் அத்தனை அதிகாரிகளும் சட்டத்தை மீறுறாங்க. ஒருவர் கூட சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முயற்சிப்பது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு முழுக்க அரசியல் கட்சி தலைவர்கள் முழுக்க அதுக்கு துணை நிற்கிறவங்களா இருக்காங்க.
நீங்கள் யுவராஜ் உங்களோடதுல வந்து உடனடியாக மணல் குவாரிகளை திறக்கணுன்றீங்க. ஆனால் ஏற்கனவே கொள்ளை போன மணல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கொள்ளை அடிக்கப்பட்ட மணல் எடுத்துக்கிட்டால் அது மிக அதிகம். வெளிமாநிலத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற புகார் இருக்குது. இந்த சூழலில் நீங்கள் ஆற்று நீரை சேமிக்கிறது பற்றி இப்போ தான் கவலைப்பட தொடங்கியிருக்கோம். சுற்றுச்சூழல் பற்றி இப்போ தான் கவலை வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே போன அளவு ஆறே காணாமல் போயிடுச்சு அப்படின்ற கவலைகள் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் நிறைய குவாரிகளை தரங்க, இன்னமும் கட்டுமான தொழில் பாதிக்குதுன்னு ஒன்றை காட்டி திறங்கன்றீங்களே, வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் போகாமல் இதையே திரும்ப திரும்ப கேட்கறது எதனால்? அதாவது 2003 அரசே மணல் விற்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் அதே திட்டம் தான் இப்பவும் இருக்குது. அதான் நாங்கள் அதை வந்து ரொம்ப வரவேற்றோம். ஏன்னா அதுக்கு முன்ன தனியார் வந்து மணல் கொள்ளை, மணல் எல்லை மீறி எடுக்கிறது, கரையில் எடுக்கிறதுலாம். அப்போ அரசு ஏன் நாங்கள் வரவேற்றோன்னா, அரசு வந்து முறையாக பண்ணோம். அரசு அதிகாரிங்க மணல் விற்பனையில் இருப்பாங்க. அரசு வந்து 3 அடிக்கு மேலே ஆழம் எடுக்கக்கூடாது, இந்த வண்டிக்கு அதிக பாரம் ஏற்றக்கூடாது, 2 யூனிட்டு ஜியோ போட்டாங்க, 3 அடி கீழே எடுக்கக்கூடாது, எங்கெங்கே மணல் அதிகம் இருக்கிற இடத்துல தான் எடுக்கணும், இப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை போட அந்த திட்டம் வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே யாருமே அரசு அதிகாரி இல்லை. மணல் குவாரியில் அங்கே வந்து ஒரு லோடரை கூப்பிடுறாங்க. அதாவது அவருக்கு வந்து இயந்திரம் இருக்கா, இந்த மண்ணை அள்ளி போடணும். மணல் விலை வந்து 800 2 யூனிட் மண் அள்ளி போட வெறும் 200 தான், 40 வரி வேட்டு, மொத்தம் 1050 தான் மணல். அள்ளி போட ஒரு ஒப்பந்ததாரர் உள்ளே கூப்பிடுறாங்க. அந்த லோடரே ட்ரேடராக மாறிடுறார். இதுதான் அங்கே வந்து நடக்குது. இப்போ டாஸ்மாகில் அரசு செய்யுது. அரசு செய்யும்போது அது 4 மண்டலமாக பிரிச்சுருக்காங்க, 4 ஐஏஎஸ் போட்டிருக்காங்க, பல லட்சம் வேலையாட்கள் இருக்காங்க. ஆனால் இதே மணலை அரசு பண்ணுது. ஆனால் அதிகாரி ஒரே செக்ரட்டரி, பிடபிள்யூ செக்ரட்டரி, ஆட்கள். டாஸ்மாகில் என்ன வருமானம் வந்ததுன்னு குறிப்பு இருக்குது. ஆனால் ஆற்று மணல் கொல்ல போனதுக்கு ஈக்குவலாக அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு அரசாங்க கஜானாவுக்கு பணம் வரல. அதுதான் சில சொற்பமான சில 100 கோடிகள் வருது. அதுலயும் கடந்த ஆண்டுகள்ல வீழ்ச்சி இருக்கு. மணல் அல்றதுல வளர்ச்சி, அரசு கஜானாவுக்கு வர்ற வருமானத்துல வீழ்ச்சி. அதுதான் நாங்கள் தொடர்ந்து போன ஏப்ரல் 4ஆம் தேதி எங்கள் மாநாட்டில் நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்கள் செலுத்தக்கூடிய பணம், அரசு இந்த மணல் வாங்கக்கூடிய இடத்துல செலுத்தக்கூடிய பணத்தை நேரடியாக அரசுக்கு செலுத்த நாங்கள் தயாராக இருக்கோம். இதனால வந்து ஆண்டுக்கு 25,000 கோடி அரசுக்கு வருவாய் வரும். மதுவிலக்கு அமுல்படுத்த நினைக்கிறவங்க, அரசியல் கட்சி யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தை இப்படி செய்யுங்க. நாங்கள் ₹1 கூட இப்போ கொடுக்குற வெள்ளத்தை விட மக்கள்கிட்ட கூட வாங்க பொருளை குறைச்சி பண்ண அப்படியே நாங்கள் செலுத்த தயாரும் கூட அறிவித்தோம். யாருமே அதை பிக்கப் பண்ணிக்கல. அரசுக்கு எத்தனையோ கோரிக்கை கொடுத்து, இன்னைக்கு கூட முதல்வர் காலையில் சந்திச்சப்போ கூட சொன்னோம், இந்த திட்டத்தை நாங்கள் இதில் எழுதியிருக்க கோரிக்கையில் நீங்கள் வந்து இந்த திட்டத்தை மாற்றி அரசு நேரடியாக பண்ணாவே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னா, இல்லை டெல்லிக்கு போயிருக்காங்க, அனுமதி வந்துடும் விடுவாங்க. நான் சொன்னேன் 7 கோரை தான் நிறுத்தப்பட்ட கூட இல்லை. அங்கே வந்து ஆட்கள் மூலிமா லோடு போட சொன்னாங்க. இப்போ ஆற்காட்டில் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருக்குன்றது என்ன, டெல்லியா நிறுத்தி இருக்கு? அதுதான் இங்கே அந்த அதிகாரியே ஒரு 5-6 மாதங்களாக ஒரு அதிகாரி இல்லை, அந்த என்வாயர்மெண்ட் அதிகாரியே இல்லை. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யக்கூடிய அதிகாரி இல்லை. அப்போ அந்த அதிகாரி தான் வந்து எங்கெங்கே கோரைகளை கண்டு எடுத்து கொடுக்கணும். அதுக்கான 3 அதிகாரிகள். அப்படி ஒரு அதிகாரி வந்தார்னா, அதாவது அவங்க சொல்லக்கூடியது ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது ஒரு ஆற்று மணல் ஒரு இடத்துல இருந்து எடுத்தா அதனால சுற்றுச்சூழலுக்கு என்ன அளவுக்கு பாதிப்பும் தாக்கமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொல்ல வேண்டிய ஒரு அதிகாரி. அப்படி ஒரு அதிகாரி இருந்தா மணல் அல்றத தடுத்துருவாரா, சுத்தமாகவே மணல் அள்ளுவதை அனுமதிப்பாரா அப்படின்ற சந்தேகம் இதோட சேர்ந்து எழுதும்ல. 7-9 அதிகாரிங்க இந்த மணல் கோரையில் இருக்காங்க. என்வாயர்மெண்ட் இருக்காங்க, வாட்டர் ரிசர்வ், பிடபிள்யூடி இருக்காங்க, ரெவன்யூ இருக்காங்க, கனிம வளத்துறை இருக்காங்க, இவ்வளோ அதிகாரி இருக்காங்க. அதை பார்த்து அனுமதி வழங்கிறது இவ்வளோ பேர் இருந்தோம். ஆனால் பொதுப்பணித்துறை இல்லைங்க. முக்கியமாக இப்போது எங்களுடைய கோரிக்கையை வந்து அரசு, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அரசு பண்ணும்போது அந்த 3 அடிக்கு மேலே எடுக்காமல் அரசு நேரடியாக வழங்கணும் தான் நாங்கள் இப்போவும் கேட்டுட்ருக்கோம். அதனால் அரசு பிரச்சனையுடைய அடி எது நுனி எதுன்னு தெரியாத அளவுக்கான ஒரு சிக்கலாக இந்த பிரச்சனை மாறிடுச்சு. ஒரு பொதுப்பணித்துறையின் ஓய்வு பெற்ற அதிகாரின்ற முறையில் திருநாவுக்கரசு அவர்கள் தான் விளக்கணும். இந்த ஒரு வளர்ச்சி
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு ரெண்டும் வந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்டது மாதிரி தெரிஞ்சாலும் ஏதேனும் ஒரு இடத்துல வந்து தெர் ஷுட் பி அ பேலன்ஸ். நிச்சயமா. ஆனால் இங்கே எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டாங்க, எல்லா ஆற்று மணலும் கடுமையான அளவில் கொள்ளை போயிடுச்சுன்ற ஒன்று இருக்குது. நுகர்வோராக இருக்கக்கூடிய வணிகர்களாக இருக்கக்கூடியவங்களும் அதே கருத்தை எதிரொலிக்கிறாங்க, அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. ஆனால் மணல் அல்ல வேண்டும்ன்ற கருத்து ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. தீர்வு இதுக்கு இதுதான் சொல்லும்படியான ஒரு தீர்வு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நிச்சயமா இருக்கு, ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. என்னன்னா, இப்போ முகிலன் போன்றவர்களையும் நாம திருப்திப்படுத்தி ஆகணும், அதே நேரத்தில் யுவராஜ் போன்றவர்களையும் இவரை போன்றவர்களையும் திருப்திப்படுத்தி ஆகணும். எப்போ மணலே அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிற போது அந்த மணலுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மணல் அள்ளுவது தவறு என்று சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா முகிலன் போன்றவர்கள் சொல்லலாம், ஆனால் அவர் கூட நிச்சயமாக இந்த 6 மீட்டர் 7 மீட்டர் அள்ளுறாங்க, களிமண் வரையில் அள்ளுறாங்க, பாறை வரையில் அள்ளுறாங்கன்னு சொல்கிறார் பாருங்க. அதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். என்னென்னா அதான், அதனால தான் இதற்கு நிறைய எதிர்ப்பு. இன்னொன்று, மக்களுடைய எதிர்ப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்டீங்க. மக்களுடைய எதிர்ப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு கூட அது நீடிப்பதில்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் தலைவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டா அவர் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி கார்டு, குடும்ப ரேஷன், ஒரு ரேஷன் அட்டைக்கு 1000 1500 கொடுக்குறாரு. இது நீங்கள் எங்கே ஒன்றாலும் போய் விசாரிக்கலாம். இது வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மட்டும் இல்லை, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளிலும் மண்ணை அள்ளி கொண்டு வராங்க இல்லையா, நிரப்புகை மண். அந்த நிரப்புகை மண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் குவாரியாலும் விடப்படுகிறதோ அந்தந்த ஊர்லேயும் நிச்சயமாக எதிர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. 2 நாளைக்கு இருக்கும். 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த டிபிடின்னு சொல்கிறாங்களே சார், டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்னு, அது மாதிரி ஒன்றா இது? அதே மாதிரி தான். இது என்னன்னா, இது அரசு செய்யறது இல்லை, இது அரசின் மானியம் வந்து நேரடி மானியம், நேரடி மானியம் மாதிரி. இது என்ன ஆகுதுன்னா, அதுவும் கேஷே. இது வந்து அரசு மானியம் பேங்க்குக்கு தான் போகுங்க, அது அப்படி கிடையாது, கேஷே. இதில் இது மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்த ஏரியாவில் வேணாலும் குவாரி ஆலம் எடுத்துருக்கிற ஊரில் போய் கேளுங்க. இதை நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சின்ன பையன் கூட சொல்லுவான், ஒரு ரேஷன் அட்டைக்கு இவ்வளோ கொடுத்தாங்க சார், 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். 500,000 ஆமாம், நிறைய கொடுக்குறாங்க. அதனால் அது அடங்கி போகிறது. இன்னொன்று, இப்போ யுவராஜ் சொன்ன மாதிரி ஏற்கனவே அது பொதுப்பணித்துறை வசம் தானே இருந்தது, அதை தனியாரிடம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது இன்றைய வரையில் அரசாங்கம் சொல்லலை. பொதுப்பணித்துறை தானே முதல்ல நடத்திக்கிட்டு இருந்தது. அப்போ டைரக்டாக பெனிஃபிட் எங்கே போகும், அரசாங்கத்துக்கு தானே போகும். பொதுப்பணித்துறை தான் நடத்துது. இல்லை, பொதுப்பணித்துறை செய்யவில்லை. ஏன்னா தனியார் கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்கள் அந்த மண்ணை அள்ளி நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒவ்வொரு பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்டையும் 2 ஜேசிபியை கொடுங்க, இல்லை ஒரு பொக்கலைன்னு கொடுங்க, அவங்களே அள்ளி போட சொல்லுங்க, நியாயமான பணத்தை வசூல் பண்ணுங்க. இப்போ இங்கே வாங்குறது பார்த்தீங்கன்னா 6000 7000 வாங்குறாங்கல்ல. அரசாங்கம் எவ்வளோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த சிறுநீரை சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லெஸ் தேன் 1500 பெர் லோட். அது அரசாங்கத்துக்கு அப்படியே போகட்டும். இப்போ இதெல்லாம் விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்கெல்லாம் சொல்லாத ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்ல வேண்டி இருக்கிறது. நெல்லுக்கரை திண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்பது போல இதில் கிடைக்கக்கூடிய பணம் அரசாங்க கஜானாவுக்கு போவது போக மீதமுள்ள பணம் அரசியல்வாதிகளுடைய கைக்கு போய்கொண்டு இருக்கிறது என்பது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. இது இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. அந்த குவாரியை நடத்துறவர் இருக்காரு, அதை அள்ளி போடுறவர் இருக்காரு, அவரு கூட இதை மனசாட்சியை தொட்டு பார்த்தா அவரே சொல்லுவார். அவர் தான் கொண்டு போய் கொடுக்குறவர். ஆக இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பினாமியா பல பேர்ல இருக்கும். அந்த அள்ளி போடுற ஏஜென்சி இருக்க பல பேர்ல இருக்கும். ஆனால் ஒரே ஆளு தான், எல்லாம் ஒரே ஆளு தான், பல பேர்கள்ல இருக்கும். மாமா மச்சான் அப்படி நிறைய இருக்கும். இது மொத்த பிளேமையும் அரசியல்வாதிகள் மேல மட்டுமே சுமத்துறீங்க போல் இருக்கு. நிச்சயமா அரசியல்வாதிகள், அதிகாரிகளுக்கு ரோலே இல்லையா? அதிகாரிகள் இதுல இல்ல. அவங்க ஒப்புதல் இல்லாம, அவங்க சம்மதம் இல்லாம அரசியல்வாதிகள் சாதிச்சிட முடியுமா? அதுதான் அங்க. அதாவது அவர்களுக்கு அதிகாரியுடைய கையொப்பம் இருக்கு. அந்த அது இருக்கு. ஒரு பில்லுல என்னன்னா காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிகள் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு கூட அதே அரசியல்வாதியை தான் நம்ப வேண்டி இருக்கிறது. ஒரு இடம் நல்ல இடம் டிரான்ஸ்ஃபர் வேணும்னா அந்த அரசியல்வாதிகள் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான். இதை நான் முழுக்க முழுக்க அதாவது நேரடியாக இப்போ நாங்கள் களத்தில் இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சார். நேராக அந்த கான்ட்ராக்ட் சொல்கிறேன், கலெக்டருக்கு 6%, எஸ்பிக்கு 4%, பிடபிள்யூடிக்கு இந்த இது மைனிங்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டு சொல்கிறாங்க சார். கிடைக்கிறது கொள்ளையில் இதெல்லாம் அதாவது அவர் சொல்கிற மாதிரி கிடையாது. எல்லா அதிகாரிகளுக்கும் இதில் பங்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு சார் சம்பளம் வாங்குறாங்க? நம்ம வரிப்பணத்தில்
அதிகாரி சம்பளம் கொடுக்குறது எதுக்கு? மாதம் மாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும், அதாவது மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், போக்குவரத்து துறை அதிகாரி, ஏடி மைன்ஸு, பிடபிள்யூடி எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு இப்படி நடக்குதான்னு செக் பண்ணணும் மாதம் மாதம் அப்படின்னு அரசாணை இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல ஆறு ஓடலையோ அந்த மாவட்டத்துல இருக்கிற அதிகாரிகள் வருத்தப்படுவாங்க போல் இருக்கு. இல்ல இதுல என்னன்னா இப்ப அவர் சொல்ற மாதிரி இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படுவது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டருக்கு மேல ஆழம் போகாமல் எடுக்க வேண்டும்னு பொதுப்பணித்துறையோட ரெக்கமெண்டேஷன். இந்த 1 மீட்டருக்கு மேல நீ எவ்வளவு வேணா எடுத்துக்க, நான் கிட்டேயே வந்து பார்க்க மாட்டேன்னு இருக்கார் இல்லையா, அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிக்கு காசு போகும். இதுதான் உண்மை. 6 மீட்டர் எடுத்துக்கோ, 8 மீட்டர் எடுத்துக்கோ, எவ்வளோ ஆழத்துக்கு மணல் இருக்கோ எடுத்துக்கோ, நான் கிட்டேயே வரமாட்டேன். இல்லை, இதுக்கு முன்னாடி நீதிமன்றம் பல இடங்களில் சொல்லியிருக்கு, பொக்லைனை பயன்படுத்தாதீங்க, ஜேசிபியை பயன்படுத்தாதீங்க, கையால் அள்ளக்கூடிய அளவுக்கு இதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. எந்திரங்களை பயன்படுத்தாதீங்க, இதற்கு மேலே எந்திரங்களை பயன்படுத்தினா சிரமம்ன்றாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய கருத்து நடைமுறையில் அது சாத்தியமில்லாத உத்தரவுகளை நீதிமன்றம் போடுது. இல்லை சார், நீதிமன்றம் சொல்ல சார், அதாவது இந்திய அரசுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அந்த குவாரிக்கான அனுமதி கொடுக்கப்படும் பொழுதே மனித சக்தியை வைத்துத்தான் மணலை அள்ள வேண்டும் என்று உத்தரவு கொடுக்குது. இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலும் அது நடைமுறை இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எக்ஸம்ஷன். இங்கே வந்து இல்லை ஒரு நிமிடம், இங்கே உயர் நீதிமன்றத்தில் போய் இவங்க ஒன்று வந்து எங்களுக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது, கருவிகளை வச்சு அள்ளலான்னு சொல்லி வந்திருக்குது. இதை கூட இந்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு பொறுப்பு இருக்குது, மத்திய அரசாங்கத்துக்கு இதில் பொறுப்பு இருக்குது. அது வந்து என்னது, எல்லா மாநிலத்திலும் அது 8 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரால வந்து மேன் ஹேண்ட்லிங் தான் பண்ணுறாங்க. வருஷம் பூரா தண்ணி ஓட்டுக்கிற கிருஷ்ணா கோதாவரியில் மனித சக்தி வச்சு தான் எடுக்கிறாங்க. இங்கே மட்டும் என்ன தேவை இருக்குது? இங்கே அள்ளப்படக்கூடிய மணல், தமிழ்நாட்டில் அள்ளக்கூடிய மணல் தமிழகத்திற்கு பயன்படுத்தப்படுதா? எவ்வளவு விழுக்காடு பயன்படுத்த? அதை பேசலாம் நீங்கள் குறுக்கிட்டு. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராக்டிக்கலாக மனித சக்தியால் மட்டுமே இவ்வளவு தேவையை நிறைவேற்ற முடியுமான்னு நிச்சயமாக முடியாதுங்க. அது ஐ எம் குவைட் ஷூர். அதனால் மனித சக்தியை தவிர இதை வச்சு அல்றதுல தப்பு எதுவும் கிடையாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அளவுக்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் முக்கியம். இதில் பொதுப்பணித்துறையுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த சுற்றுச்சூழல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணக்கூடியவருக்கு சம்பளம் கொடுப்பவர்கள், அவர்களை நியமிப்பவர்கள் எல்லாரும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசு துறை அமைச்சர்களும் கிடையாது. யாருமே இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி கிடையாது சார். ஒண்ணும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்க தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் கவர்மெண்ட் பண்ற ஒர்க்கை ஒரு தேர்ட் பார்ட்டி கூட்டி எவாலுவேட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு காசு கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட். நான் பண்ற வேலையை நல்லா இருக்குதான்னு பார்க்க சொல்லி நான் காசு கொடுத்தேன்னா யார் சார் என் வேலையை சரியில்லைன்னு சொல்லுவான்? அதே மாதிரி தான் இந்த அத்தாரிட்டியும். அந்த அத்தாரிட்டிக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. அமைச்சர் என்ன சொல்றாரோ, அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. அதைத்தான் நான் என்ன சொல்றேன், பொதுப்பணித்துறையை பொறுத்தவரையில் அந்த ஆறுகளை மெயின்டைன் பண்றவங்க அவங்க. எங்கெங்கெல்லாம் அந்த ஆற்றினுடைய கரை பலமாக இல்லையோ அந்த இடங்கள்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளம் வந்தால் அந்த கரையை ஸ்பில் ஆகி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த குவாரிகளை கொடுக்கலாம். அங்கே 1 மீட்டருக்கு மிகாமல் ஆழம் போகாமல் எடுக்கலாம். இது எல்லாமே கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு தான் அவர் சொன்னார் பாருங்க, பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஆன்டின் கிளவ் தான். அதுதாங்க அந்த ஆன்டின் கிளவ்னா என்ன எதுக்குன்னா, அதிகப்படியான ஆழம் வாருவதற்கு. இது இங்கே மட்டும் இல்லை, ஏரியிலே மண் வாருவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அதுலேயும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரும் உதவி செயற்பொறியாளரும் 1 மீட்டர் ஆழத்திற்கு மிகாமல் இத்தனை லோடுக்கு மிகாமல் அள்ளிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பப்ளிக்காகவே வாங்கிடுறாங்க. நான் அந்த பக்கமே வரமாட்டேங்க, என்னை மட்டும் பார்த்துருக்கேன். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போயிடு, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். அப்படி போகாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு காசு. இவ்வளவு விவரமா சொல்றீங்க, ஆனால் இதை வந்து களத்துல நின்று எதிர்க்க வேண்டிய மக்களும் கண்டுகொள்ள மாட்டாங்க. அதுதான் மக்களையும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி மணலுக்கு வீட்டுக்கு பணம் இல்ல. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். எதிர்க்கட்சிகளும் இதை பத்தி பெருசா கண்டுகொள்றது இல்லை. எந்திரங்களை இல்லாமல் நம்முடைய தேவைக்கு தேவையான மணலை அள்ள முடியாது அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. அதை மற்றவர்களும் வழிமொழிகிறீங்க. நம்முடைய தேவை அப்படின்றது எது? அங்கே நாம் அப்படின்றது யார்? வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோமா மணலை? வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறோமா? தமிழ்நாட்டின் தேவைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டின் நதிகளிலிருந்து மணல் எடுக்கப்படுதா? நியாயமான வீட்டு கட்டுமானங்கள் அல்லது கட்டட கட்டுமானம்ன்றது அவசியம். அந்த அவசியத்தை வந்து ஒரு செயற்கை மணல் இல்லைன்னா இந்த மணலை வைத்து தான் செய்தாக வேண்டும். அதை மட்டும்தான் செய்கிறோமா, இல்லை வேறு மாநிலங்களுக்கும் இங்கேருந்து போகிறதா? அப்படி போகுதுன்னா தமிழ்நாட்டின் வளம் சூறையாடப்படுறதுக்கு யார் துணையாக இருக்கிறாங்க? ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.
களத்தின் குரல் தொடர்கிறது. யுவராஜ், நம்ம வந்து மணல் கொள்ளை அல்லது மணல் விநியோகம் நிறுத்தம், தட்டுப்பாடு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விலை உயர்வு, மணல் தட்டுப்பாட்டினால் ஏற்பட்டிருக்கிற வேலை பாதிப்பு, கட்டுமான தொழில் பாதிப்பு, இப்படி பல அம்சத்தை பேசுகிறப்ப நம் தேவைக்கு எடுக்கிறோமா அப்படின்ற கேள்வி வருது. தமிழ்நாட்டு ஆறுகள்லேருந்து தமிழகத்தின் தேவைக்கு மட்டும் எடுக்கிறாங்களா, வெளி மாநிலத்துக்கு போகிறதான்றது ஒன்று. இன்னொன்று, இந்த கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த சில 10 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த வளர்ச்சி, இந்த மணல் கொள்ளையின் காரணமாக இயற்கையே சூறையாடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற கட்சிகள், அறிக்கை விடுற கட்சிகள்லாம் மணல் குவாரி பக்கம் போகிறதில்ல, வெறும் அறிக்கைகளோடு நிறுத்திக்கிறாங்களோ அப்படின்ற இது இருக்குது. மதுவுக்கு எதிராக வரக்கூடிய போராட்டம் மாதிரி மணல் கொள்ளைக்கு எதிராக பெரிய அளவில் மக்கள் போராட்டமாக வரல. அப்படி வருவதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதை சஸ்டெயின் பண்ண விடாமல் தடுத்துடுறாங்க. அதற்கான வலிமை இவர்களுக்கு இருக்குது அப்படின்ற பல அம்சங்களை பேசணும். இப்போ தமிழ்நாட்டில் சென்னை வளர்கிறது, கோவை வளர்கிறது, திருச்சி மாதிரியான இடம் வருது, கட்டுமானம் தேவை, கட்டுமானம் வளர்ச்சி அப்படின்றது தவிர்க்க முடியாது. ஆனால் சமகாலத்தில் இங்கே மட்டும் வளரலையே, பெங்களூர் வளருது, திருவனந்தபுரம் வளர்கிறது, கொச்சி வளருது. அப்போ அந்த ஊர்களெல்லாம் எங்கேருந்து மணல் எடுக்கிறாங்க? எனவே நம்ம தேவைக்கு மட்டும் எடுக்கிறோமா? அதாவது நம்ம தேவைக்கு மட்டும் எடுக்கிறது இல்லை, வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்காக அதிகமாக எடுக்கப்படுது. இதுக்கு காரணம் வந்து ஓசூரில் லாரிகள் வந்து மணல் கர்நாடகா கடத்துகிற லாரிகள் பறிமுதலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2300 வண்டி இது வரைக்கும் பறிமுதல் பண்ணாங்களா. அதில் 95% எல்லாமே தேசிய பர்மிட் லாரிகள். அந்த லாரிகள் தேசிய பர்மிட்னா ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போகக்கூடாது. இந்த லாரிகளுக்கு மணல் வழங்கும் அதிகாரி யார்? ஏன் இந்த மாதிரி தடை இருக்கா? நேஷனல் பெர்மிட் இருக்கிற வண்டிக்கு மணல் போடக்கூடாது அப்படின்னு இப்போ குவாரியில் இருக்கிற இவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்களா? அதாவது வந்து மணல் வந்து இந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கு போனால் அதுக்கு குண்டர் சட்டம் போட்டு, குண்டர் சட்டம் இருக்குது அது மாதிரி மணல் கடத்துபவர்களுக்கு. அப்போது ஒரு தேசிய பர்மிட் லாரிக்கு மண்ணு கொடுக்க வேண்டிய அர்த்தம் என்ன? ஏன் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பின்னாடி பில்லில் பொதுப்பணித்துறை அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கையெழுத்து போட்டு தான் ஒரு லோடு விநியோகிக்கப்படுது. அப்போ அந்த அதிகாரி எப்படி இந்த மாதிரி ஒரு தேசிய பர்மிட் லாரிக்கு மண் வழங்குறாங்க? இதை வந்து தொடர்ந்து சொன்னோம். அதே மாதிரி பார்டரில் கேரளா கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய லாரிகளுக்கு மொத்த ஜிபிஆர்எஸ் கருவி பொறுத்து சொன்னோம். பொறுத்துனா அந்த வாகனங்கள் எங்கே போது கண்காணிக்க முடியும், அதை கேட்டிருந்தோம். அதே மாதிரி சிசிடிவி கேமரா பொறுத்து சொன்னோம். இவ்வளோ சொல்லியும் இதை வந்து தடுக்கிறதுக்கான இது இல்லை. ஏன்னா இந்த கடத்தலுக்கு துணை வந்து அதிகமான லஞ்சம், காவல்துறை ஆகட்டும், ரெவென்யூ துறை ஆகட்டும், பொதுப்பணித்துறை தானே பண்ணுது. ரெவென்யூக்கு மணல் வந்து ரெவென்யூலேருந்து எப்போ பொதுப்பணித்துறை வந்தோ ரெவென்யூ அதிகாரிக்கு அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காத அவங்க வந்து அதை தடுக்கிறது. எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க? வெளி மாநிலத்துக்குன்னா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க? கர்நாடகாவுக்கு போகுது. ஓசூர் வழியாக கர்நாடகா உள்ளே போகுது. கர்நாடகாவில் வந்து மணல் அங்கே வந்து எப்போ ஆற்றுல தண்ணி இருக்குது, மணல் எடுக்காத நிறைய ஆறுகள் தடை செய்யப்பட்டுக்கிறது. அதே மாதிரி கேரளா 2 ஊருக்கும் வந்து மணல் போகுது. இந்த மணலுக்கு மாற்று நாங்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரி மணல் தட்டுப்பாடு வரும்போது அரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிடும். நாளைக்கு கூட முதல்வர் வெளியிடலாம். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படியான செயற்கை மணல் நாங்கள் ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கை விட்டாங்களே. அந்த குரல் வந்து எப்போ வரும்னா இந்த மாதிரி நேரத்தில் வரும். எப்போ ஒரு விபத்து நடக்கும்போது அதிகாரி சொல்லுவாங்க, இனிமேல் ஸ்ட்ரிக்டாக அதிகாரிகள் வந்து செக் பண்ணுவாங்க. எப்போ ஒரு பஸ்ஸில் ஒரு இது நடக்குது அந்த மாதிரி அறிவிப்பாக தான் இது வருதே கண்டி. இன்னைக்கு முதல்வரை சந்திக்கும் போது சொன்னேன், நீங்கள் அறிவிப்பு ஆமாம் நான் 30% பொதுப்பணித்துறையில் எம்சாண்ட் யூஸ் பண்ண சொன்னார். அந்த அறிவிப்பு வேண்டாம். இன்றைக்கே ஒரு உத்தரவு நீங்கள் வந்து அதாவது இந்த எம்சாண்ட் மணல் மேனுஃபேக்சர் சாண்டை வந்து உருவாகிறதுக்கு அவங்க யார் முன்னே வரீங்களோ முதல் 100 பேருக்கு நான் அனுமதி உடனடியாக தருகிறேன், அவர்களுக்கு இபி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் உடனடியாக தருகிறேன், வாங்க இதை எடுத்து பண்ணுங்கன்னு அப்படி ஒரு உத்தரவை அரசுக்கிட்டேருந்து வந்தால் தான் அது வளரும். ஆனால் அதை வளர விடாத தடுக்கிறது அதிகாரிக்கு தான். ஏன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரே ஒப்பந்ததாரர்கிட்ட இந்த மணல் விற்பனை கொடுத்துட்டு நீங்கள் மேனுஃபேக்சர் சாண்ட் உருவாக்குனா அப்போ இவர் எப்படி பிழைக்கிறது? ஒன்று, கம்போடியாவிலேருந்து மணல் வர்றதுக்கு தயாராக இருக்குது. கம்போடியாவிலேருந்து கப்பல் வழியாக மணல் வந்து சென்னை வந்து தடுக்கப்பட்டு கேரளாவுக்கு அந்த கப்பல் திருப்பி விடப்பட்டது கடந்த ஒரு 3 ஆண்டுக்கு முன்பாக.
மணல் தரம் இல்லைன்னா சார்? தரம் இல்லை. இங்கே ஒருத்தர் வியாபாரம், இது வந்து அரசு மணல் அரசு பண்ற மாதிரி தெரியல. இப்ப அரசு மது பாட்டில் விற்குது, மது விற்குது, பாண்டிச்சேரி ஆந்திரா மது உள்ள அனுமதிப்பது இல்லைல்ல. தமிழ்நாட்டின் கட்டடங்களை தமிழ்நாட்டு ஆத்து மண்ணு தான் கட்டணும், கம்போடியா மண் கட்டினா அதை வந்து நிக்காதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? 20 ரூபா சிஎஃப்டிக்கு எடுத்துட்டு வந்த கப்பலை திருப்பி அமைச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இதை தடுக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து, அந்த ஒரு ஒப்பந்ததாரர் என்ன நினைக்கிறாரோ, இங்கே எவ்வளோ ஒப்பந்தம் கொடுக்கப்படுதோ அதுக்கு இதெல்லாம் தடுக்க. அப்போ கடத்தக்கூடிய மணலை தடுக்க சொல்லி தொடர்ந்து பல போராட்டங்கள் சொன்னால் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோ கொடுக்குறோம். சில இடத்துல போக முடியலன்னு சொல்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் மணல் கோரே இல்லை. அங்கே நான் சொன்னால் ஆள் இல்லா விமானம் வச்சு பாருங்கள் அந்த இடத்த. அதே செய்யறதுக்கு அதிகாரி இல்லை, மாவட்ட ஆட்சியர். இது மாதிரி வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த மணல் வந்து முறையாக கிடைக்கணும். ஏன்னா அரசு கொடுக்கும்போது தான் எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் வாகனத்தில் அதிக பாரம் ஏற்றுனாங்க. இதை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருந்தோம். திருநாவுக்கரசு அவர்கள்ட்ட கேட்டு நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதாவது இப்போ இவங்களே சொல்கிறாங்க 1 லட்சம் லாரி மணல் எடுத்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் குவாரி அனுமதி 9 குவாரிங்கிறாங்க. 1 லட்சம் லாரிக்கு மணல் இல்லை, 54 மணல் குவாரி இருக்குது, 38 மணல் கிடங்கு இருக்குது. மணல் குவாரியிலேயே லாரிகளை அனுமதிப்பது 1-2 எங்கேயுமே நேரடியாக கிடங்குகளுக்கு தான் வருது. கிடங்கு தான். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அது தமிழ்நாட்டினுடைய தேவையில் எடுக்கப்படக்கூடிய மணலில் 3/1 விழுக்காடு தான் தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தப்படுது. 2 விழுக்காடு அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் கூட போகுது. மொரீசியஸ், மாலத்தீவு, அரபு நாடுகளுக்கு போகுது. கேரளாவில் தமிழ்நாட்டில் 33,000 ஓடுது, கேரளாவில் 45,000 ஓடுது. ஆனால் 45,000 ஓடக்கூடிய கேரளாவில் 92லேருந்து இன்னைக்கு வரை 25 வருஷமாக ஒரு கைப்பிடி மணல் அள்ளப்படலை. இங்கே வந்து வளர்ச்சின்னு பேசப்படுற எல்லாமே மணல் அல்லாமலே அப்படி அவங்க ஊரில் கட்டடம் கட்டுறாங்க. ஏன் அவங்க தேவை கூட அவங்க மணல் அல்லுவாங்க? அவங்க வந்து இடுக்கி போன்ற அணையே வந்து எம்சாண்டை வச்சு கட்டுறாங்க. இன்னொன்று தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாங்கள் போராட்டம் நடக்கும்போது பல அதிகாரிகள் சந்திக்கும் பொழுது ஒரு ஆடியோ எங்கிட்ட சொல்லுவாங்க. நீண்ட காலத்துக்கு முன்னாடி PR குப்புசாமி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரூரில் எழுதினார். நீங்கள் தமிழ்நாட்டு மணல் வந்து நொய்யலாற்று மணல், கரூர் மணல் இங்கே கிடைக்கும்னு, தரமான கரூர் மணல், அமராவதி மணல் அங்கே கிடைக்கும்னு கேரளத்தில் மலையாளத்தில் எழுதி போட்டிருந்தாங்க. நான் போய் பார்த்து வருத்தப்பட்டேன். தினமணியில் அன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்று எழுதினார். இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. காரணம் வந்து இங்கே வந்து இப்போ நமக்கு நம்முடைய கட்டடம் இந்த வகையில் பார்க்குறதுலேருந்து மணல் தேவை பற்றி பேசும்பொழுது உண்மையிலேயுமே இந்த மணலினுடைய இதை பொறுத்தவரை 2010 நீதிபதி பானுமதி அவர்களும் நாகமுத்து அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்று தெளிவாக கொடுத்தாங்க. 2010 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க 33 ஆறுகளில் மணல் கொள்ளையடிக்கப்படுது. இந்த 33 ஆறுகளில் மணல் கொள்ளையை தடுப்பதற்கு 4 மண்டலமாக தமிழ்நாட்டை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, அவருக்கு துணையாக ஒரு நீரியல் நிபுணர், ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர், இவங்க எல்லா குவாரியும் பார்க்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அலுவலகத்திலையும் இவர்களுக்கு வந்து அலுவலகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இவர்களுக்கான பேமெண்ட்டு, இவர்களுக்கான ஸ்டாஃப்ஸ் எல்லாமே போட்டு இதை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, அவருக்கு உதவியாக ஒரு மெம்பர் செக்ரட்டரிங்கிறத 2010 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. 2 வருஷம் குழு எங்கன்ட்டு. அந்த குழுவையே அவர்கள் வந்து அமைக்கல அரசு. அப்போ வந்து திமுக இருந்தது, அலுவலகம் கொடுக்கல, அந்த குழுவையே அமைக்கல. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியுது இன்னைக்கு என்னன்னா பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிறதா. இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசப்படும் பொழுது மணலில் வந்து இப்போ மணல் நமக்கு இருக்கிறனால தான் கொஞ்சமாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடச்சிட்டு இருக்குது, கொஞ்சமாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியுது. அந்த ஆற்றுல மணல் இருப்பது மட்டுமல்ல, ஆற்றுல மணல் இருந்ததுன்னா எவ்வளவு தண்ணி மேலே ஓடுதோ அதே அளவுக்கு ஆடு மணல் வந்து பஞ்சு மாதிரி பிடிச்சி வச்சிருக்கு. அது நிலத்தடி நீரை 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு செலுத்திட்டு இருக்கு. ஆற்றுக்கு கீழே இன்னொரு மணலுக்கு கீழே இன்னொரு ஆறு ஓடிட்டு இருக்கு. ஆனால் மணலை எடுத்ததன் மூலம் இன்னைக்கு வைகை ஆற்றுல மணலே கிடையாது. இன்னைக்கு இங்கே வந்து என்ன காவிரி ஆறும் பார்த்தீங்கன்னா முழுக்க மணல் இல்லாத நான் கரூர் மாவட்ட பகுதிகளில் இருக்க பாலைவனம் மாதிரி முழுக்க சுரண்டி எடுத்து போயிட்டே இருக்காங்க. தண்ணி எவ்வளோ வந்தாலும் இன்னைக்கு அந்த மணல் தடுப்பணை பற்றி நிறையா பேசுகிறாங்க. மணல் இருக்கிறது இன்னும் 10 தடுப்பணைக்கு சேர்த்து சமமானதாக இருக்குது. ஆனால் மணலை பூரா அள்ளிட்டோம்னா தண்ணி பூரா நேராக கடலுக்கு போயிடும். இன்றைக்கி பாலாத்தில் பூரா மணல் அள்ளியாச்சு. இன்றைக்கி வெள்ளம் வந்த பொழுது தண்ணி சேகரிச்சிக்கிறதுக்கு வழி இல்லை. மணல் இருந்தால் அதே ஒரு மிகப்பெரிய தடுப்பணை மாதிரி அதே சேகரிக்கின்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இப்படி எந்த விதமான தொலைநோக்கும் இல்லாமல் வெறும் மணலை பார்ப்பது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நமக்கு கொள்ளையடிக்க கிடைத்த ஒரு கருவியாக தான் பார்க்குறாங்க ஒழிய. திருநாவுக்கரசு கூப்பிட்டீங்க நீங்கள். இப்போது முகிலன் சொன்ன கருத்தில் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். கேரளத்தில் ஏன் மணல் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஜென்ரலாக ஒரு வாட்டர் கோர்ஸை எப்போ ஆறுன்னு சொல்கிறோம்னா இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் அது.
ஒரு 80 மைல் நீளத்துக்கு மேலே இருந்தால் தான் அதுக்கு பேர் ஆறு. அந்த கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா கேரளத்தில் ஆறுகளே கிடையாது. இது நான் சொன்னதில்லை, கேரளத்திலிருந்து ஒரு அன்னைக்கு இருந்த பாசனத்துறை அமைச்சர் சொன்ன கணக்கு இது. இந்த எப்போவுமே ஆற்றுல மணல் எப்படி சேரும்னா நீளம் அதிகமாக இருக்க தான் தண்ணி ஓட தான் அந்த மணல் சேர ஆரம்பிக்கும். இப்போ அப்படி பார்த்தீங்களான்னா கேரள ஆறுகளில் மணல் என்பது மிக 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 குறைவு. 1 அடி 2 அடி அள்ளனிங்கன்னா கீழே வரும் வட்டப்பாறை தான். இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, அந்த எண்டில் கொஞ்சம் மணல் இருக்குது, அதை அள்ளலான்னு போனீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் பூரா டீப் வேலி. அதில் நீங்கள் மணலை அள்ளிட்டீங்களான்னா எவ்வளோ அள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து தண்ணி உள்ளே வந்துடும். ஏற்கனவே சலைனிட்டி ப்ராப்ளம் ஜாஸ்தி. இந்த 2 ப்ராப்ளத்தால் கேரளா அதனுடைய மணலை இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மணலையும் எடுப்பதற்கு அஞ்சுகிறது. இதுதான் உண்மை. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு மணல் வேண்டும் தான். அதை என்ன பண்ணுறாங்க, திருட்டுத்தனமாக யாராவது கொண்டு வரவங்கள அதிக விலைக்கு அவர்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும், எல்லாம் வெளிநாட்டு போனோம், எல்லாரும் வசதியாக இருக்கிறார்கள், எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போது இவர் சொன்னார் நேஷ்னல் பர்மிட் வண்டியை ஏன் அலோவ் பண்ணணும். நேஷ்னல் பர்மிட் வண்டி அவங்க போடும்போது என்ன கேரளத்துக்கு போக போகிறான்னா தெரியும், அங்கே இருக்கிற அதிகாரிக்கும் லோடு போன்ற அதிகாரிக்கு சொல்கிறேன். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதா? ஒரே ஒரு உத்தரவு போட்டால் தனி கலர் அல்ல இல்லை அதை சொல்லலை நான். அதே நேஷனல் பர்மிட் வண்டி லோக்கல் ட்ரிப் அடிக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்குது, அப்படி சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வரான். ஆனால் நேஷனல் பர்மிட் இருக்கிறதுனால அண்டை மாநிலத்துக்கு போகிறான். இதுதான் உண்மை. அவன் போடும்போது நான் இங்கே போகிறேன்னு சொல்கிறது இல்லை. இவர் தான் சொன்னார் பர்மிட்டில் ஒன்றுமே கிடையாது, பர்மிட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் மணலை போட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ராத்திரியோட ராத்திரி போகிறான். இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லாரியால் அள்ளுறதை மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டிகளில் அள்ளக்கூடாதுன்ற தடை இருக்கிறது. அதையும் மீறி அண்மையில் நான் பார்த்தேன், கமண்டல நாக நதின்னு ஒரு நதி, அது செய்யாறில் வந்து சேரக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆறு செய்யாறில் சேர்ந்தவரும் செய்யாறில் நிறைய மணல், ஏற்கனவே குவாரிகள் ஏல விட்ட இடமும் இருக்குது, விடாத இடமும் இருக்குது. அந்த ஆற்றுல கமண்டல் நாக நதியில் என்ன செய்கிறான், டயர் வண்டியில் ஒவ்வொரு டயர் வண்டியிலையும் மணலை அங்கேயே சலித்து கமண்டல் நாக நதியிலேயே சலித்து அதை வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆரணியில் ஒருத்தர்கிட்ட விற்கிறான். அந்த ஆரணியில் அப்படி போய் சொல்கிற அத்தனை மணல் வண்டிகளும் கொட்டுற மணலை ராத்திரியோட ராத்திரி ஏற்றி ஆற்றுலேருந்து கொண்டு வந்த மாதிரி வெளியில் நல்ல விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இஸ் எ ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் இன் ஆரணி. இது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டிக்காரனுக்கும் வேறு வழியே கிடையாது. ஆனால் அப்படி அள்ளுகிற பொழுது அவர்கள் எவ்வளோ அள்ளுகிறார்கள் அப்படின்னா அதான் மேனுவல் அள்ளுறதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம். 1 மீட்டருக்கு மேலே அவனால் அள்ள முடியல. ஏன்னா அவன் அள்ளி சலிக்கணும், அதுக்கப்புறம் அதை தூக்கி வண்டியில் கொட்டணும், பள்ளத்துலேருந்து ஏறி வந்து எப்படி கொட்டுவான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், 1 மீட்டருக்கு எடுது. இதையே வந்து மெஷினை வச்சு செய்யும் போதும் செஞ்சால் யாரும் மெஷின் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மெஷினை வச்சு அள்ளுறது 5 மீட்டர் 6 மீட்டர் அள்ளுவதற்கு வசதியாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்தால் தான் அதை வேண்டான்னு சொல்கிறேன் ஒழிய வேறு காரணம் கிடையாது. நாம் அது மாதிரி அள்ளும்போது தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கு போனால் 3 நாள் ஆகுது லோடாகி வெளியில் வர்றது. இது என்னுடைய சொந்த அனுபவம். ஒரு லாரி போனால் ஆர்கேஎஸ் ஹார்ட்வேர்ஸ் என்னப்பா எப்போ மணல் வரும் சார், இன்றைக்கி தான் சார் போயிருக்கு, வர்றதுக்கு 3 நாள் ஆகும். இது நான் பொய்யா சொல்லலை, நீங்கள் எங்கே ஒன்றாலும் எந்த ஹார்ட்வேர்ஸில் ஒன்றாலும் கேளுங்க, வர மணல் எத்தனை நாள், 3 நாள் ஆகும் சார். முந்தா நாள் போனால் லாரி இன்றைக்கி வரும், ஏற்கனவே வேறு ஒருத்தர் புக் பண்ணிட்டார், அவருக்கு போகுது. இதுதான் உண்மையான நிலவரம். ஆக 3 நாள் வெயிட் பண்ணி லோடு எடுத்துக்கிட்டு வர ஒரு ஆள் கொஞ்சமே ப்ராஃபிட் இல்லாமல் 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் எப்படி கொடுப்பாரு? அதனால் அவர் அதிக விலை வைக்கிறார். இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி நேரடியாக ஆற்றுலேருந்து வருவதில்லை. முன்னாடி இருந்த மணல் குவாரி எடுத்துக்கிட்டு இருந்து வரும், அவரை வேண்டான்ட்டாங்க, வேற ஆள் வந்தாச்சு. இப்போது அவரும் என்ன பண்ணார், வெளியில் கொண்டு வந்து வெட்டி விற்ற போது தான் ஏன் வெளியில் கொட்டி விற்கிறாங்கன்னு எல்லாரும் மீடியாவிலலாம் பெருசாக ஃப்ளாஷ் பண்ண உடனே அவரை கூப்பிட்டு ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னா அவர் என்ன சொல்லுவார், மொத்தமாக எனக்கு இவ்வளோ செலவாகுது, மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுது, என்னால் இப்படி செஞ்சால் தான் அந்த செலவை ஈடுகட்ட முடியுது, அப்படி தானே சொல்ல முடியும். நான் வியாபாரி இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நீ வெளியில் போனாங்க, போயிட்டார். வேறு ஆள்கிட்ட கொடுத்த உடனே என்னாச்சு, அவரும் இதே பாலிசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதுதான் உண்மை. வெளியில் கொட்டி விற்கிறது தான் தப்பு. அதனால தான் விலை அதிகமாகுது. நேரடியாக வருவது என்பது மிகவும் கண்ணுக்கு முன்னால் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் ஒரு ஆர்கனைஸ்டு வேலை, ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இந்த வணிகம் தங்கு தடை இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு தடங்கல் வந்திருக்கு. இந்த தடங்கல் முகலருக்கு மகிழ்ச்சியை தருது, தொழில் சார்ந்தவங்களுக்கு வருத்தத்தை தருது.
எம்சாண்ட் இருக்குது சார். ஆக்சுவலாகவே எம்சாண்ட் வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்க்ரீட் சைடில் வந்து அது செட்டிங் ஃபாஸ்ட் செட்டிங் யூஸ் ஆகும். பட் பிளாஸ்டிக் சைடில் வந்து அது கொஞ்சம் ஈஸியாக செட் ஆகிறதால எங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒர்க்கபிலிட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. அதனால் வந்து எம்சாண்ட் இருந்தாலும் இந்த சாண்டோட மிக்ஸ் பண்ணி தான் போடணும். இந்த சாண்ட் எப்போல்லாம் விலை ஏறுதோ அதே மாதிரி எம்சாண்டும் விலை ஏறிடுது. இன்றைக்கி எம்சாண்ட் வந்து 45 ரூபா 29 ரூபா விற்றுது 45 50 ரூபாய்க்கு வந்துடுச்சு ஆக்சுவலாக. அதனால் எம்சாண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் தான். பட் என்ன எம்சாண்டுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த எம்சாண்ட் சப்சிடரிக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கல இன் சென்ஸ் வந்து இப்போ எப்படி கவர்மெண்ட் வந்து எம்சாண்டை ப்ரைவேட்டைசேஷன் கொடுத்துருக்கோ அதை கவர்மெண்ட்டே பண்ணலாம். ரெண்டாவது கவர்மெண்ட் ஒர்க்லலாம் இன்சிஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் ஒரு நார்ம்ஸ் இல்லை. மூணாவது வந்து நீங்கள் சொன்னீங்க மணல் திருடி மிச்ச ஸ்டேட்டுக்கெலாம் போகுதுன்னு. ஆனால் நம்ம ஊர் மணலுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டி தான் மிச்ச ஸ்டேட்டில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கேரளாவில் ஒரு சொன்னார் மணல் எடுக்கலைன்றாங்க. எடுக்கிறாங்க, சும்மா ஆற்றுள்ள மூழ்கி எடுத்து ஒரு சின்ன போட்டில் மாதிரி போட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. தமிழ்நாட்டில் எதுக்கோ பெருமைப்படலாம், நாங்கள் நம்ம ஊர் மணல் நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அது வந்து சாண்டை பொறுத்தவரையில் கிரேடட் சாண்டுன்னு சொல்லுவோம். பலவிதமான சைஸ் உள்ளதும் கலந்து இருக்கிறது தான் கிரேடட் சாண்ட். அந்த கிரேடிங் எங்கே இருக்குதுன்னா நம்ம ரிவரில் இருக்கக்கூடிய சாயில்ஸில் நம்ம மணலில் தான் இருக்குது. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா காவேரியில் இருக்கிற சாண்டு வேறு மாதிரி இருக்கும். காவேரி சாண்டை ஆஸ் எ என்ஜினியர் ஐ ஒன்ட் ப்ரிஃபர் காவேரி சாண்ட். என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நார்த்தில் இருக்கு பாருங்க, ஆரணியார், கொசத்தலையார், பாலார், இந்த சாண்டை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பை சீயிங் த சாண்ட் இட் செல்ஃப் ஐ கேன் ஐடென்டிஃபை இட் இஸ் ஃப்ரம் விச் ரிவர், எந்த ரிவர்லேருந்து வந்திருக்கு இந்த சாண்டுன்னு. ஏன்னா உங்களுக்கு பெண்ணையாரில் ஒரு மாதிரி இருக்கும், பாலாத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரிவரும் ஒவ்வொரு கலர், டிஸ்டிங்க்ட் கலர் இருக்கும். அந்த கலரை வச்சே சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து வெல் கிரேடட். அதனால் வந்து இந்த சாயிலை வந்து இந்த சாண்டை வந்து நம்ம எப்படி ஒன்றாலும் யூஸ் பண்ணலாம். ஐயா சொன்ன மாதிரி இந்த எம்சாண்ட் இருக்குல்ல, இப்போ எம்சாண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா இட்ஸ் எ மியர் குவாரி டஸ்ட்டு. யாரும் வந்து எம்சாண்டுங்கிறது என்ன பண்ணணும், ராக்கை உடைச்சி நீங்கள் சாண்டுடைய கிரேடுக்கு அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணுறது தான் எம்சாண்ட். அப்படி எங்கேயாவது எம்சாண்ட் விற்குதான்னா இல்லை, எல்லாமே குவாரியில் இருக்கக்கூடிய குவாரி டஸ்ட்டு. அதை கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணி வேற பண்ணி அந்த சைஸு கொண்டு வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. வந்து தனி இண்டஸ்ட்ரி சார். ஆக்சுவலாக எம்சாண்ட் வந்து எப்படின்னா அதில் வாஷபிள் இருக்குது. அந்த மொத்தத்தையும் வாஷ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் எம்சாண்டில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி டிமாண்ட் டைமில் வாஷ் பண்ணி கொடுக்க மாட்டான். நாங்களே கேட்போம் அது வாஷ் பண்ணதான்னு கேட்போம். ஆனால் அவன் தண்ணி ஈரமாக கொட்டுவான், பட் ஆனால் வாஷ் பண்ணாது இப்போ வரும். ஆனால் மிச்சப்படி நார்மல் டேஸில் வந்து வாஷ் பண்ண சாண்ட் வரும், எம்சாண்ட் வரும். எம்சாண்டுக்கு என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பெரிய லெவல் சப்போர்ட் இல்லை சென்ஸ் வந்து இப்போ எம்சாண்ட் வந்து எங்கே பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல குவாரி இருக்க இடத்துல அது ஜல்லி தான், அதையும் உடைச்சி அதை ஃபில்டர் பண்ணுறாங்க. சைஸ் வாரியாக தரம் வாரியாக பிரிக்கிறாங்க. 0, 0, 1 கீழே இறங்குற மாதிரி பிரித்து தான் அது கொடுக்குறாங்க எம்சாண்டை. அந்த எம்சாண்டை கொடுக்குற இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் இன் சென்ஸ் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து எம்சாண்டுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, அவர் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவனுக்கு லேண்டு, குவாரி, டெண்டர் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு லிபரலைஸ் பண்ணி கொடுத்தா எம்சாண்ட் இதாகிடும். அந்த மாதிரி பண்ணால் கபிலன் சார் சொல்கிற மாதிரி இந்த சாண்டோட இது குறையும். ஆனால் வந்து இதை பண்ண விட மாட்டாங்க. இது ஒரு பெரிய சிண்டிகேட், இது இத்தனை வருஷம் நடத்திட்டாங்க. ஒட்டுமதியும் அனுமதிக்கிறது இல்லை, செயற்கை மணலையும் ஊக்குவிக்கிறது இல்லை, இயற்கையாக கிடைக்கிற நம்ம ஊர் மணல்லையும் அளவா அல்றது இல்லை. அப்போ ஒரு கோளாறு பல கோளாறுகளுக்கு காரணமா அடுத்தடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. பொதுப்பணித்துறையே வந்து பொதுப்பணித்துறையே வந்து தனி துறையா இருக்கணும். இப்போ முதல்வர்கிட்ட இருக்கு. இப்போ நாங்கள் இந்த மணல் தட்டுப்பாடு 2 மாசமா அவரை சந்திக்கவே முடியல, செக்ரட்டரியை சந்திக்க முடியல, ஸ்பெஷல் செக்ரட்டரி ஒருத்தர் தான் பார்க்க முடியாது, அவர் எந்த பவர் இல்லாதவருன்னு சொல்றாரு. அப்போ எந்த அதிகாரியும் பார்க்க முடியலன்னா அப்போ மணல் தட்டுப்பாடு பார்த்துட்டு வந்திருக்கீங்களே முதலமைச்சரை, இன்னைக்கு பார்த்தோம். இவ்வளோ இந்த காலத்துல முதலமைச்சர்கள் அவ்வளவு எளிதா பார்க்கவே முடியாத. அப்போ செக்ரட்டரியை பார்க்க முடிஞ்சது. இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த வகையில் நீங்க வந்து ஒரு எளிதில் அணுகக்கூடிய முதலமைச்சர்னு இல்லை, நீங்க மகிழ்ச்சி அடையணும். இல்லை, பொதுப்பணித்துறை அமைச்சர் தனியா இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க, அவரை பார்த்தோம். அவர் உடனடியாக அதிகாரிகளோட பேசி பண்ணாங்க. இருந்தா கூட எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூழலை இன்னைக்கு ஒட்டுமொத்த மணல் கோரி ஏன் நிறுத்தினாங்க? அரசு நீதிமன்றம் வந்து எந்த கோரியை நிறுத்த சொல்ல, 7 கோரியை வந்து நீங்க இயந்திரத்தை நிறுத்திட்டு மேனுவலாக அள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த மணல் கோரியை நிறுத்த வேண்டிய காரணம் என்ன? அப்போ அரசு இயந்திரம் எங்கே செயல்படுது? அரசு இயந்திரம் என்ன பண்ணுது? அரசு அதிகாரிங்க எங்கே? அரசு தான் மணல் விற்பனை செய்யுது, டிடி வாங்கிக்க தான் மணல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே அதிகாரி, எங்கே டிடி இங்கே வச்சுருக்கோம், மணல் கொடுங்க. ஏன் இன்னைக்கு முதல்வரை சந்திக்கும் போது நாங்கள் டெல்லிக்கு போயிருக்கோம், டெல்லிக்கு போந்து இந்த 7 மணல் கோரை தான்.
ஆனால் ஒட்டுமொத்த மணல் கோரி ஏன் நிறுத்துனீங்க கேட்டால் வந்துடும் 2-3 நாளில் வந்துடும். 2-3 நாள் இன்னைக்கு ஆக்சுவலாக அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மணலை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, எவ்வளோ வேலையாட்கள், எவ்வளோ பெரிய இதனால நின்று போயிருக்குன்றதே வந்து உங்களுக்கு அவங்க இண்டஸ்ட்ரி பெருசு இல்ல சார். இது லேபர் சப்போர்ட் பண்றது சார். அதாவது அன்ஆர்கனைஸ்ட், அதாவது வந்து படிக்காதவங்க கொள்ளாம எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சார். இதை நம்பி இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க 3 போக நிலையிற இடத்துல அவன் அங்கேயே இருக்கான். பொதுவா என்ன ஆகும்னா, ஒரு தொழிற்சாலையை வந்து விதியை மீறி கட்டலை, பட்டாசு தொழிற்சாலையில் நீங்கள் விதிமுறைகளை பின்பற்றலை, அல்லது வேற ஒரு தொழிற்சாலையில் ஜவுளி தொழிற்சாலையில் நீங்கள் வந்து விதிகளை பயன்படுத்துங்க, முறையாக ஃபாலோ பண்ணுங்கன்னா, அதனால் ஒரு நெருக்கடி வந்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, மாசு கலந்த தண்ணீரை விடுறீங்க, சாயப்பட்டறை வந்து இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்று என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக தொழிலாளர்களை கேடயமாக முன்னிறுத்துவாங்க. இத்தனை லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பு. இது நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணுங்க. இப்ப எல்லாருமே இது வந்து அப்படி செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி சார். ஆக்சுவலா அக்ரிகல்ச்சருக்கு அடுத்த இண்டஸ்ட்ரி. நீங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வேலை இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்காக நாங்க இவங்களை கேடயமாலாம் நிறுத்தல. நாங்களும் கவர்மெண்ட் டெண்டர் விட சொல்றோம். அட் தி சேம் டைம் எம்சாண்ட சப்போர்ட் பண்ண சொல்றோம். மொழியா we are not saying that. தமிழ்நாட்டுல என்ன பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் சொல்றோம். அதாவது இந்த 30 வருஷ காலத்துல 1 மீட்டர் அள்ளணும்னு சொல்லி சொன்னால் 6 மீட்டர் 7 மீட்டர் அள்ளுறாங்க. ஒரு இடத்துல மணல் இல்லைன்னா 5 வருஷம் திரும்ப மணல் வருவதற்கே 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் கழித்தா டெண்டரோன்ட்டு. இப்போ அள்ளப்பட்டது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 150 வருஷம் அள்ள வேண்டிய மணலை இந்த 30 வருஷத்தில் அள்ளி முடிச்சாச்சு. இதற்கு நாம் என்ன மாறுபாடு செய்ய போகிறோம்? அதாவது நாம் திரும்ப திரும்ப பேசுறது எதை பற்றி பேசுகிறோம்னா, வேலை இழப்புகள், சில பிரச்சனை பற்றி பேசுகிறோம். நாம் உண்மையிலேயுமே இங்கே வாழணும். நம்ம குடிக்கிறது தண்ணி வேணும். நமக்கு மனுஷனுக்கு மட்டுமே இந்த பூமி சொந்தம் இல்லை. கால்நடைகள் இருக்குது, சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது, நுண்ணுயிர்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த தண்ணீர் அடிப்படை. இந்த மணல் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இதை பற்றி நாம் என்ன சிந்திக்கிறோம்? இது மட்டுமல்ல, இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஆறுகளில் மணல் இல்லாமல், குறிப்பாக காவிரி ஆற்றில் மணல் இல்லாமல் போக வேண்டும் என்ற விரும்புவது. காரணம், ஆறு முழுக்க மணல் இல்லாமல் போனால் தான் தண்ணி, எவ்வளவு தண்ணி வந்தாலும் அது கடலுக்கு போகும். கடலுக்கு போனா தான் டெல்டால விவசாயம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு வைல்ட் அலிகேஷன். இப்படி ஒரு என்ன வைல்ட் அலிகேஷன், இது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. மறுக்கிறதுக்கு யாரும் இல்ல. நாம மணலுக்கு மட்டும் வரும். நீங்க ஒரு வைல்ட் அலிகேஷன். மணல் போச்சுன்னா நமக்கு இப்படி வாழ்வாதாரம் தமிழருடைய இது ஒரு அதீதமான கவலை உங்களுக்கு இருக்குன்றத ஒப்புக்கொள்ள முடியுது. கற்பனை இல்ல. ஏன்னா ஆறு முழுக்க உங்க கவலையை புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய கவலையும் கரிசனத்தையும் எப்படி வாழ முடியும்? நாம சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஒரு விவாதம் நிலைநிறுத்துவதற்கு இப்போ வந்து மணல் வந்து காவிரி ஆற்றில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காவிரி ஆற்றில் இந்த மணல் விவாதத்தை நிறைவு செய்யலாம். தண்ணீர் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. நிறைவு செய்யலாம். ஆறுகளில் இன்னைக்கு பெரும்பாலும் பாலாறும் சரி, காவிரி ஆறும் சரி, தாமிரபரணி தவிர மற்ற எல்லா ஆறுகளுமே அண்டை மாநிலம் சார்ந்திருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே தடுப்பணைகளை கட்டுறாங்க. இன்னைக்கு காவிரி குறுக்க மேகதாது ராட்சி மண்டலம் அணை கட்டுவதற்கான முயற்சிகள் இருக்காங்க. தண்ணீரே வராத பொழுது மணல் எப்படி வரும்? நாம் எப்படி இருக்கக்கூடிய மணலை வைத்துக்கொண்டு எப்படி பாதுகாப்பாக வாழ்வது, எப்படி அத்தனை பேரையும் இம்மிடியட்டா அரசு என்ன செய்யணும், மக்கள் என்ன செய்யணும், அதை நிறைவு கருத்தா சுருக்கமா சொல்லுங்க. அதாவது மக்கள் மணல் கொள்ளை எதிர்த்த போராட்டங்களுக்கான விழிப்புணர்வு பல இடங்களில் வருது. ஆனால் அது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா, பலராலும் குறிப்பாக மணல் கொள்ளையர்களாலும் அதிகாரிகளும் சேர்ந்து மக்கள் மீது பொய் வழக்குகள் போடுவது, தாக்குதல் நடத்துவது, நெருக்கடி கொடுப்பது, உள்ளூருக்குள்ள விலை பேச வைக்கிறன்னு சொல்லி நெருக்கடிகள் சிதறடிக்கப்படுது. வலுவா நிற்கக்கூடிய இடங்கள்ல அந்த குவாரி இயங்காம இருக்கு. வேலூர், களத்தூர்ல, கரூர் மாவட்டங்கள்ல இப்படி மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிற இடத்துல அந்த குவாரி இயங்குவதில்லைங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மணலை பொறுத்தவரை திரும்ப திரும்ப சொல்லுவது என்பது என்ன கேட்டீங்கன்னா, இந்த மணல் யாருக்கு எவ்வளவு தேவை? இப்போ இவர் இருக்காரு, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு இவருக்கு 30 லோடு மணல் வேணும்னு சொல்லி சொன்னா, இந்த மணலுக்கான தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் அரசினுடைய கொள்கை ரீதியான மாற்றம் கொண்டு வரணும். ஒரு வலுவான கொள்கை மாற்றம் வேணும். அதே உடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரு லைன். தெலுங்கானா மாநிலத்தில் வந்து ஆன்லைனில் தான் மண்ணு கொடுக்குறான். லாரி உரிமையாளர் அரசுக்கு நேரடியாக பணம் செலுத்தினோடனே அந்த வண்டி போய் நேரடியாக மணல் எடுத்துகிட்டு வருது. அந்த மாதிரி முறையை அரசு வந்து பயன்படுத்தணும். நேரடியாக அரசு 3வது நபரே இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. நாளைக்கு நாங்கள் நாமக்கல்ல போட்டிருக்கிற மாநாட்டில் மிக இந்த மணல் மூலம் எவ்வளோ பேசுவோம். நான் 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, ஐயா சொன்ன மாதிரி இந்த எம்சாண்டாவில் மட்டுமே நம்முடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா நான்
நிறைய இந்த ஆர்எம்சி கம்பெனிகளுக்கெல்லாம் ஐஎஸ்ஓ ஆடிட்டுக்காக போயிட்டுருக்கிறேன். அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எம்சாண்டை சேர்க்க முடியுது அதில், அந்த காங்கிரீட்லேயே. அது ஒன்று. அதனால் நம்மளால் முழுமையாக அந்த இதை நிறைவு செய்ய முடியாது. அது ஒரு விஷயம். இன்னொன்று, பொதுப்பணித்துறைக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அவங்கக்கிட்டேயே மிஷினை கொடுத்துருங்க. எவ்வளோ பணம் கேட்குறீங்களோ அது கொடுப்பதற்கு இவரும் தயார், இவரும் தயார். நீங்கள் எவ்வளோ பணம் கவர்மெண்ட்டுக்கு வசூல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ 6000 ரூபாய் இல்லை 7000 ரூபாய் கூட வசூல் பண்ணி அதிகாரிகள் ஆதாயம் அடைகிறதுல முடிஞ்சிடாதே. அதை நான் சொல்ல வரேன். எங்களுடைய அதிகாரிகள் தவறுகளே செய்யாத உத்தமர்கள் என்று நான் ஒருபோதும் வாதாட மாட்டேன். தவறு செய்கிற அதிகாரிகள் 102 பேர் 5 பேர் இருப்பான். நீங்க என்ன பண்ணணும், உயரதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் அவங்களோட கையை கோத்துக்காம ஸ்ட்ரிக்டா இருந்து அவங்கள பிடிச்சி தண்டனை கொடுங்க. 4 பேருக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சிருவான்ல. நன்றி. இதை செய்யணும். நிறைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. ஆற்றையும் மணலையும் காப்பாத்துறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அவங்க காப்பாற்ற வேண்டியவங்க கவனத்துக்கு இது போனால் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.